தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடன்களை வாங்கி குவித்தது திமுக அரசுதான் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து 2025 ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான 4 ஆண்டுகளில் 3,86,797 கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளது. அதில் மூலதன செலவாக 1,66,754 கோடியை மட்டுமே செய்திருக்கிறது. இதன் மூலம் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக கடன் வாங்கியதாக திமுக அரசு கட்டமைத்த பிம்பம் தகர்க்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் விட வளர்ந்துவிட்டோம் என கூறிக்கொள்ளும் திமுக அரசு நிதி நிர்வாகத்தில் உத்தரப்பிரதேச அரசிடம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் வாங்கி குவித்த கடன்களின் விளைவாக நடப்பாண்டில் மட்டும் வட்டியாக 70,754 கோடி செலுத்த வேண்டியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் திமுக செலுத்திய வட்டியை மட்டும் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 2 லட்சம் வழங்க முடியும். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரிலும் ரூபாய் 6 லட்சம் கடனை திமுக அரசு வாங்கி வைத்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார்.